அனைவருக்கும் வணக்கம். என் பேர் என்ன சித்யா. இன்றைக்கி அம்மியில் அரைக்கிறத பற்றி தான் பேச போகிறோம். அம்மியில் துவையல் அரைச்சி சாப்பிட்டா அதோடய டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அம்மியில் எது அரைச்சாலும் அதோட சுவை நல்லாயிருக்கும். இப்போ அவசரத்தையும் மிக்சியில் எல்லோரும் அரைச்சிட்டு டக்கு டக்குன்னு வேலைக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பணும், அதனால் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக மிக்சியை தான் பயன்படுத்துகிறாங்க. அம்மியே பல பேர் மறந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க ஃப்ரீ டயத்தில் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி லீவு நாட்களில் என்ன பண்ணலாம், அம்மியை பயன்படுத்தலாம். அம்மியில் அரைக்கும்போது அந்த அரைச்சி செய்யும்போது அதோட சுவை நிச்சயமாக மாறுபடும். மிக்சியில் அரைச்சதுக்காகவும் இது மாறுபட்டிருக்கும். சில பேர் அம்மியில் நல்லா கழுவிட்டு பொட்டெல்லாம் வைக்கிறாங்க. அந்த அம்மி குழவிக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு வெள்ளிக்கிழமையானால் அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. ஒரு தெய்வ கடாட்சமாக கும்பிட்றாங்க. அம்மியையும் குழவியையும் பிரிக்கக்கூடாது, ரெண்டும் சேர்ந்து தான் வைப்பாங்க. அதை தனித்தனியாக பிரிக்கக்கூடாது, கணவன் மனைவி பிரிஞ்சதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எங்கே அம்மி இருக்கோ அது பக்கத்துலேயே குழவியையும் வைக்கிறது நல்லது. பக்கத்தில் ஒரு சின்னதாக அது மாதிரி கட்டை மாதிரி சில பேர் கட்டியிருப்பாங்க. அந்த பொருள்லாம் வச்சுக்கிறதுக்கு, அரைக்கிற தண்ணி அந்த பொருட்கள்லாம் வச்சுக்கிறதுக்காக செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுப்பாங்க. நம்ம பூண்டு துவையல் அந்த மாதிரி துவையல்லாம் அம்மியில் அரைக்கும்போது ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. அந்த சுவை நல்லாயிருக்கும். மிக்சியில் அந்த அளவுக்கு அந்த பதம் வராது, ஒரு மாதிரி அந்த பதம் மாறிடும். அம்மியில் அரைச்சா சரியான பதமாக இருக்கும். அம்மியில் மிளகு ஜீரகம் அதெல்லாம் தட்டி ரசம் வச்சா அது சுவை அருமையாக இருக்கும். முடிஞ்ச அளவு அம்மியை பயன்படுத்துவோம். விடுமுறை நாட்கள் டைம் கிடைக்கும்போது அம்மியை யூஸ் பண்ணிப்போம். நம்ம ஆதி காலத்துலலாம் அம்மி குடகள்லாம் பயன்படுத்தினாங்க. நாம் அதை ஒரு அலங்கார பொருளாக தான் வீட்டில் வச்சுருக்காங்க சில பேர் வீட்டில். அப்படி இல்லாமல் நேரம் கிடைக்கும்போது அதை யூஸ் பண்ணுவோம். அதோட சுவையை நம்ம உணருவோம். நன்றி, வணக்கம்.